ஹலோ கைஸ், நம்மளுடைய விஜய் விஷால் அவர்கள் லீடர் போர்டில் நம்பர் 1 பொசிஷனில் வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இவரை தொடர்ந்து யாரெல்லாம் இருக்கிறாங்க, எந்த மாதிரி டாஸ்க் வந்து 3வது டாஸ்க்காக கொடுத்தாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இன்றைய வீடியோக்குள்ள வந்து போகலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி செகண்ட் டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெருப்பு குழி அப்படிங்கிற ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருந்தாங்க. அது பயங்கர பரபரப்பாக வந்து போயிட்டு இருந்தது. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் இருந்திருந்தால் மட்டும்தான் அதில் வந்து பண்ணியிருக்க முடியும். நம்மளுடைய ரயான் இருக்கார்ல, அவர் அந்த 11-1 வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி 5 பாயிண்ட் வந்து வாங்கி வச்சிருந்தாப்புல. ஸோ அதனால் இதுக்கப்புறம் எத்தனை டாஸ்க் வந்தாலும் அதில் 1 or 2 பாயிண்ட்ஸ் எடுத்தால் கூட ரயான் வந்து நல்லா போயிடுவார்ப்பா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது அதுக்கு இடையில் வந்து இந்த குறுக்க வந்து கௌசிக் வந்தா அப்படிங்கிற ஒரு டைலாக் வரும்ல, அந்த மாதிரி விஜய் விஷால் வந்து வந்துட்டாப்புல. ஸோ அந்த விதத்தில் வந்து பார்க்கும்போது இன்னைக்கு டாஸ்க் 3 வந்து ஆரம்பிக்கப்பட்டது. அந்த டாஸ்க் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்ஸ் ஆன் அப்படிங்கிறது தான் டாஸ்க் 3. ஸோ ஆக்சுவலாக இந்த வாரத்தோட தொடக்கத்தில் வந்து ஒரு மெஷர்மெண்ட் வந்து எடுத்திருப்பாங்க. அந்த மெஷர்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரையும் நிப்பாட்டி கையை மேலே தூக்கி வச்சிருப்பாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள பற்றின, அதாவது அவங்களுடைய ஹைட்டை வந்து மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்காக. ஸோ அப்பயே எல்லா கண்டஸ்டண்ட்டும் பார்த்தீங்கன்னா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஏதோ ஒன்று இருக்குடா, ஸோ அதனால் கரெக்டாக மெஷர்மெண்ட் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு வந்து லைட்ஸ் ஆன் அப்படிங்கிற ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருந்தாங்க. அது ஒன்றும் இல்லை, மேலேருந்து லைட்ஸ் வந்து இருக்கும், அவங்க ஹைட்டு ஏற்ற மாதிரி அவங்க கைகளை வச்சு அதை வந்து பிடிச்சிட்டே வந்து இருக்கணும். எப்பயாவது அசைக்கிறாங்க இல்லை கை வலிக்குது அப்படின்னு சொல்லி கையை எடுத்தாலும் அந்த லைட்ஸ் வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ அப்படி ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்க வந்து எவிக்ட் பண்ணப்படுவாங்க அந்த ரவுண்ட்லேருந்து. ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டஃப்பான ஒரு ஃபைட் வந்து போயிட்டு இருந்தது. ஆரம்ப காலகட்டத்தில் ரயான் அவர்கள் ஃபஸ்ட்டாக வந்து எவிக்ட் ஆகி வெளியே வந்துட்டார். ஏன்னா கொஞ்சம் ஷேக் பண்ணிட்டாரு. ஸோ முடிவும் இல்லை அவரால். உடனே வந்து லைட்ஸ் வந்து ஆஃப் ஆகிடுச்சு. 5 பாயிண்ட் வச்சுட்டு இருந்தார் ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி. ஸோ ஒருவேளை இந்த டாஸ்க்கையும் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணி முடிச்சிருந்தார் அப்படின்னா கிட்டத்தட்ட 8 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து கிடச்சிருந்திருக்கும். ஸோ அதனால் லீடிங் போர்டில் அவர் தான் வந்து நம்பர் 1 பொசிஷனில் வந்து இருந்திருப்பாப்பில். ஆனாலும் அவர் வந்து தவற விட்டுட்டார். அதுக்கப்புறம் அருண் பிரசாத், அதுக்கப்புறம் ஜாக்லின், பவித்ரா, இவங்கெல்லாம் ஒவ்வொருத்தராக வெளியே வந்தாங்க. பட் டஃப் ஃபைட் கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சரி, தீபக் அண்ட் முத்து. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா, விஜய் விஷால் அவர்கள். ஸோ இவங்க 5 பேருக்குமே பயங்கர டஃப் ஃபைட் வந்து போயிட்டு இருந்தது. சௌந்தர்யா ஒரு கட்டத்தில் வந்து விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் மஞ்சரி வந்து விட்டாங்க. முத்துக்குமரன், தீபக் அண்ட் விஜய் விஷால் இவங்க 3 பேருக்கும் ஒரு டஃப் ஃபைட் வந்து போயிட்டு இருந்தது. இதுக்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனால் முடியாத மீன்ஸ் கொஞ்சம் ஷேக் பண்ணிட்டாரு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா லைட் வந்து ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ அவரும் வந்து பார்த்தீங்கன்னா எவிக்ட் ஆகி வெளியே வந்துட்டார். அதுக்கப்புறம் தீபக் அண்ட் விஜய் விஷால் இவங்க 2 பேருக்கும் ஒரு வேறு லெவல் ஃபைட் வந்து போயிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட 1 hour கிட்ட அந்த டாஸ்க் வந்து போயிட்டு இருந்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னா தீபக் அவர்கள் வந்து செம்மையாக டஃப் கொடுத்துட்டு இருந்தார். கொஞ்சம் ஷேக் பண்ணார், லைட் வந்து ஆஃப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் விஜய் விஷால் இருக்கார் இல்லையா, அவர் தான் கடைசி ஆள். ஸோ அதனால் அவருக்கு வந்து ஓகே நீங்கள் தாங்க நம்பர் 1. ஸோ அதனால் 3 பாயிண்ட் வந்து கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு 3 பாயிண்ட்டை வந்து விஜய் விஷாலுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. தீபக் வந்து 2 பாயிண்ட்டும் அண்ட் முத்துக்குமரனுக்கு வந்து 1 பாயிண்ட் வந்து கொடுக்கப்பட்டிருந்து. ஸோ அதன் அடிப்படையில் விஜய் விஷால் தான் இப்போதைக்கு லீடர் போர்டில் லீடிங்கில் வந்து இருந்துட்டு இருக்காப்புல. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். லீடர் போர்டை பற்றி கொஞ்சம் பார்த்துடலாமா? விஜய் விஷால் 6 பாயிண்டில், அருண் பிரசாத் 2 பாயிண்ட்டு, ராணவ் 4 பாயிண்ட்டு, முத்துக்குமரன் 1 பாயிண்ட்டு, ஜாக்லின் 3 பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் மஞ்சரி 1 பாயிண்ட்டு, பவித்ரா 2 பாயிண்ட்டு, ரயான் 5 பாயிண்ட்டு, சௌந்தர்யா 4 பாயிண்ட்டு. ஸோ ஒட்டுமொத்தமாக இவங்க வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய டஃப் ஃபைட் வந்து கொடுத்துட்டு தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. இவங்க அடுத்தடுத்து வரக்கூடிய டாஸ்கில் எப்படிலாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்துறது பார்க்கணும். அதே மாதிரி நாமினேஷன் ப்ரீ பாஸ் மாதிரி டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்கை வந்து யார் வெற்றி பெற்று கடைசி அதிகப்படியான பாயிண்ட்டை வாங்கி டைரெக்டாக ஃபைனலுக்கு வந்து போக போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். உங்களுடைய சப்போர்ட் யாருக்கு, அதே மாதிரி யார் வந்து டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் வந்து இவங்க தான் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களை வந்து கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவல் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.